இட்லி எடுத்துக்கலாங்க. சூப்பரான இட்லிங்க. பஞ்சு மாதிரி சாப்பிட்டாட்டு நல்ல புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சு புதினா தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதினா தொக்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசைக்கு, சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு, ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்தளவுக்கு காரசாரம் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒரு தொக்கு பண்ணி வச்சுருந்தா போதுங்க. 1 மாதம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு எடுத்துக்கலாம். ஏதாவது குழம்பு வைக்கல, நம்ம அர்ஜென்ட்டாட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த தொக்கை போட்டு நம்ம வரைய சாப்பிட்டு போகலாங்க. 2 அப்பளம் பொரிச்சா போதும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இல்லை ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரமாக வீடியோ சரியாக போட முடியலங்க. வீடு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன், வேறு வீடுக்கு வந்துட்டேன். அதனால் ஜாமான்லாம் செட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதை செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறேன் பாருங்கள். புதினாத்தில் தொக்குங்க, சட்னி கிடையாது, தொக்கு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டர்லாம் எங்கே கிடக்குனே தெரிலங்க, தேடி பார்க்கணும். முக்கால்வாசி ஒதுங்க வச்சுன்னு கையில் கிடைக்கல. இந்த ஜாமான் ஷிஃப்ட் பண்ண பையனுவா இதுலேயே அள்ளி போட்டு போயிட்டாங்க. கரெக்டாகவே ஒழுங்காகவே எடுத்து வைக்கல, எல்லாம் அப்படி இப்படிமா அள்ளி போட்டு போயிட்டான். அதனால கிடைக்க மாட்டேங்குது கையில். இன்றைக்கி நாளைக்குள்ள கிடச்சிடும் லைட்ரு. இன்னும் கொஞ்சம் சாமான் ஒதுங்க வேண்டி இருக்குங்க. அது ஒதுங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீன் ஆயிரும். வீடு க்ளீன் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறது கொஞ்சம் செட் ஆகும். புதுசாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். பாரு என்ன பண்ணுறது. அந்த வீட்டில் நல்ல செல்ஃபெல்லாம் நல்லா இருந்தது. இந்த வீட்டில் செல்ஃபெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜாமான்கள் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ கடையில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை பருப்புங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுருக்கேன். இங்கே வெள்ளை உளுந்து போடாத இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூனுங்க. எல்லாமே கொஞ்சம் பொரியட்டும். ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம இது கூட 1 ஸ்பூன் வரமல்லி போடுங்க. வரமல்லி போடுங்க, சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம காரத்துக்கு தந்தபடி காஞ்ச மிளகாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது காரமாக இருக்கும், அதனால் ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரவும் நம்ம 1 ஸ்பூன் எள்ளுங்க. எள்ளு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தொக்குக்கு வந்து எள்ளு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கடற்கடன்னு பொரியிற அளவுக்கு லாஸ்ட்டில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கணும். கடலை வறுத்து உளுந்து பருப்புலாம் நல்லா செவத்து வரணும் எல்லாமே. அதுக்காண்டி வறுப்படாமலும் இருக்கக்கூடாது, நல்லா கருவை வறுத்துக்கிறவும் கூடாது. ஓரளவுக்கு வறுத்துக்காங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அதனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டுங்க, பூண்டு, அப்புறமா இஞ்சி, இதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம தொக்குங்கிறதுனால புளி ஆட் பண்ணுறோம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் இதே ஸ்டேஜில் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் உடனே சாப்பிட்றதுக்கு.
நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வராதுங்க. புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதுங்க. ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கவலையே படாண்டாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறோம். புதினா தொக்கு. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பதளவும் நம்ம புதினாவை போட்டுடலாம். புதினா வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி உணர வச்சுருங்க. தண்ணி உணர வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. வெங்காயம் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கடாயாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறேன். இது பெரிய கடாயாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே போட்டுருங்க. வதங்கின பிறகு நமக்கு கீழே போயிடுங்க. வதங்க வரலைன்னா மேலே வரைக்கும் நிற்கும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு கீழே போயிடும். புதினா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே புதினாவை நிறைய எடுங்க. புதினா மல்லித்தழை எல்லாம் நம்ம உடம்புல இருக்க சுத்தத்தெல்லாம் அழைச்சிருங்க. புதினா மல்லித்தழை வந்து ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்தும். அதேமாதிரி சுத்தத்தையும் குறைக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான இன்னைக்கு புதினா தொக்கு பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு டேஸ்டியாக புதினா தொக்கு பண்ணுறேன். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல வதங்கி வருது. இது கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டேன்னா உங்களுக்கு வந்து சட்னி கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. இப்போ சட்னி அரைச்சாலும் சரி, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாலும் சரி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க. இந்த சட்னியோட கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக புளிங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலையும் அது மாதிரி நிறைய எடுக்கணுங்க. கண்ணுக்கு நல்லது. நல்ல முடி நல்லா வளரும். அதனால் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை தலை இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே தேவையுள்ள பொருள் போட்டாச்சு. தாளிக்கும் போது கொஞ்சம் மட்டும் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளித்து ஆக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கிறது ஆறதுக்குள்ளே நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க. ராகி, சோளம், கம்பு எல்லாம் போட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம ஊற்றி வச்சுருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வந்து. ராகி இட்லிக்கு வந்து ராகி இட்லி வீடியோ போட்டிருக்கேங்க எப்படி வைக்கிறதுன்னு. தண்ணி ஹீட்டாயிருச்சு. காயில் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் சோளம், கம்பு, அரிசி, உளுந்து, அப்புறமேட்டு ராகி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இட்லி மாவு எடுத்து நான் பெருச்சில் வச்சுட்டேன். கொஞ்சம் மட்டும் தேவைக்கு எடுத்துட்டு பாக்கி பெருச்சில் வச்சுட்டேன். வெளியில் வச்சா சீக்கிரமாக பிடிச்சிருங்க. வெயில் காலம் வந்துருச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெந்துடும். இறக்கிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம புதினா தலையை ஆட் பண்ணிக்கணும். ஓட்டிடலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னி. இது மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ சட்னிக்கு வதக்கி வச்சுருக்க புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கப்புக்கான தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணியில் கை முக்கிட்டு பார்த்தோம்னா தெரியுங்க எப்படி புசு புசுன்னு ஊற்று பாருங்க. தண்ணியில் கையை முக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தா தெரியும். வெந்துட்டுனா நம்ம கையில் ஒட்டாது பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துடுதுங்க. இறக்கிட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். அப்படியே இட்லி இறக்கிட்டு அதே கடாயில் நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கறி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமா கடுகு. அந்த வீட்டில் வந்து எல்லாமே கை பக்கத்தில் இருக்குங்க. இப்போ எல்லாமே அந்த புறம் போய் எடுக்க வேண்டியிருக்கு. பழைய ஞாபகத்துக்கே தான் வருது கை. கடுகு போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் நல்லா போட்டுட்டோம். ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை தராங்க. தாராளமாக போட்டுக்கோங்க கருவேப்பிலை. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சட்னி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நேரம் மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். நல்ல சுருளை வதங்கிட்டு பாருங்க. கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நம்ம இட்லியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான புதினா தொக்கு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். புதினா தொக்கு பார்க்கவே எவ்வளோமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாதத்தில் போட்டு விரைவி சாப்பிட, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி எடுத்துக்கிடலாம். இட்லி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சா தான் ஆறுங்க. நம்ம துணி தடவி போடாத இருந்தால் உடனே எடுத்துடலாம். துணியை தடவாமல் எண்ணெய் தடவி போட்டாக்கே கொஞ்சம் நேரம் ஆகணும். ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இட்லி எடுத்துக்கலாங்க. சூப்பரான இட்லிங்க. பஞ்சு மாதிரி சாப்பிட்டாட்டு நல்ல புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சு புதினா தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இட்லிங்க. இப்போ இட்லியும் புதினா தொக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பஞ்சு போல் சாப்பிட்டான இட்லி, அப்புறம் டேஸ்டியான தொக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 4 இட்லி சாப்பிடுதாங்க, 8 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு தொக்கு பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்னி செஞ்சு
சாப்பிடுங்க. டிஃப்ரெண்ட் சட்னியாக பண்ணி போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக சட்னி பண்ணி போடுவேன், பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.